உங்கள் குழந்தைங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேக் சேவிங் ஸ்கீம் என்பிஎஸ் வச்சலையா மூலிமா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மைனர் சில்ட்ரன்ஸ் அப் டு 18 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை இந்தியன் சிட்டிசன் மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ அண்ட் ஓசிஐ சில்ட்ரன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோனா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த என்பிஎஸ் வச்சலையா மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் கார்பஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் கிரியேட் பண்ணவும் முடியும். சைல்டோட ஏஜ் பிஃபோர் 18 இயர்ஸ் வரைக்கும் என்பிஎஸ் வர்ச்சுவலாக கண்டினியூ ஆகும். ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க காமன் என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அந்த என்பிஎஸ்ஸை கன்டினியூ பண்ணிட்டு வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ் 2 விதம் இருக்குது. ஆட்டோ சாய்ஸில் லைஃப் சைக்கிள் போர்ட்ஃபோலியோவில் அக்ரஸிவ் ஆப்ஷனில் 70% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். இதே மாடரேட் போர்ட்ஃபோலியோவில் 50% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். இதை ஒரு டிஃபால்ட் ஆப்ஷனாகவும் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இதே கன்சர்வேட்டிவ் ஆப்ஷனில் 25% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். இதே ஆக்டிவ் சாய்ஸ் மூலிமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டியில் 70% விற்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆல்ரெடி அசெட் கிளாஸ் எதில் வேணாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்கள் ரெக்கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ப்ரீ மெச்சூர் விட்ரால் பார்த்தீங்கன்னா சைல்டோட ஏஜ் 18 இயர்ஸ் பிஃபோர் பார்ஷியலாக விட்ரா பண்ண முடியும். 3 டைம்ஸ் விட்ரா பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 25% விட்ரா பண்ண முடியும். இது விட்ரா பண்ணுறதுக்கான ரீசன் எய்தர் எஜுகேஷன், இல்னஸ் ஆர் டிசபிலிட்டி, இது மாதிரியான ஏதாவது ரீசன்ஸ் இருந்தால் தான் விட்ரா பண்ண முடியும். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸிட் ஆனால் 20% தான் விட்ரா பண்ண முடியும். ரிமைனிங் 80% ஆனுவிட்டிக்கு மாற்றி பென்ஷனாக வாங்கணும். என்பிஎஸ் வச்சு மூலியமா இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் காமன் என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் கன்டினியூ பண்ணி ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் மூலிமா யங்கர் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்ஸை உருவாக்கலாம். லாங்கர் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல லம்சம் கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் கிடைக்கும்.